Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து prawn கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் வந்து தேங்காய் மாவு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவில் கொஞ்சமாக தேங்காய் கலந்து நாங்கள் வந்து தேங்காய் மாவாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாவு வச்சு நிறைய ரெசிபிஸ் நாங்கள் வந்து செய்வோம். இதே மாதிரி கேரளாவில் அவலூஸ் பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம போய் பார்த்துடலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மெயினான ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் ப்ரான் மசாலா. இது செய்கிறதுக்கான ரெசிபி லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அடுத்தது ஆனியன், பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, மூணுத்தையும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம வச்சுருந்த ப்ரான் மசாலாவில் தேங்காய் மாவு 1 கப் போட்டுக்கலாம். நிறைய போட்டால் டேஸ்ட் வராது. ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டு உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரெண்டும் கம்பைன் ஆகிற அளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா நம்ம இதை வந்து பிசைஞ்சிக்கலாம். இது ரெண்டும் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருந்த ஆனியனையும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போது இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வந்துடும். ஸோ இதை வந்து எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி நம்ம ஒரு பிளேட்டில் வந்து வச்சிடலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ரான் கொழுக்கட்டை வந்து செம்மையாக ரெடி ஆகிடும். அவ்வளோதான் இந்த ரெசிபி. அண்ட் நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு அவிச்சதுக்கப்புறமா. இது ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சி